Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 12, Corporate Accounting, Company Liquidators Final Statement, Different Methods of Valuation of Shares, Test number 1. இதோட தியரி பார்ட் இதுக்கு முன்னாலத்து வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதுக்கான கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். Question number 1, compulsory winding up is due to the compulsory கட்டாய கலைப்பு compulsory winding up எதனால் நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கம்பெனி ஹேஸ் ஆக்டட் அகெயின்ஸ்ட் தி இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கம்பெனி செயல்பட்டுச்சுன்னா கம்பல்சரியாக வைண்டப் ஆகுமா? த கம்பெனி ஃபார்ம்ட் ஃபார் ஃப்ராடுலண்ட் அண்ட் அன்லாஃபுல் பர்பஸ். அன்லாஃபுல் சட்டத்துக்கு புறம்பான இல்லைனா மோசடியான ஃப்ராடுலண்ட் பர்பஸுக்காக ஒரு கம்பெனி தொடங்கப்பட்டிருந்தால் கம்பல்சரியாக கலைக்கப்படுமா? டிஃபால்ட் இன் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபார் லாஸ்ட் 5 years. கடைசி 5 வருடமாக ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்ணாமல் இருந்தால், அதாவது யார்கிட்ட ஃபைல் பண்ணணும்னா ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ஃபைல் பண்ணாமல் இருந்தால் கம்பெனி கட்டாயமாக கலைக்கப்படுமா? ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. இதில் எது கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ். இந்த கண்டிஷனில் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். த கம்பல்சரி வைண்டிங் அப் இஸ் டியூ டு த கம்பெனி ஹேஸ் ஆக்டட் அகெயின்ஸ்ட் தி இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. த கம்பெனி ஃபார்ம்ட் ஃபார் ஃப்ராடுலண்ட் அண்ட் அன்லாஃபுல் பர்பஸ். டிஃபால்ட் இன் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் ஃபார் லாஸ்ட் 5 years கேட்டிருக்காங்க. இது மூணுமே இருந்தாலும் கம்பல்சரியாக வைண்ட் அப் பண்ணப்படும். கொஸ்டின் நம்பர் 2, வாலண்டரி வைண்ட் அப் இஸ் டியூ டு. மேலே கம்பல்சரி வைண்ட் அப் எப்போ ஆகும்னு பார்த்தோம். இதே வாலண்டரி வைண்ட் அப் தன்னிச்சையாக எப்போ வைண்ட் அப் ஆகும்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பைரி ஆஃப் தி பீரியட் ஃபிக்ஸ்டு இன் தி ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனில் ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸட் பீரியடு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா கலைக்கப்படுமா வாலண்டரியா? கம்பெனி பாசஸ் ஏ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் டு வைண்ட் அப். கலைக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷனை, ஒரு சிறப்பு தீர்மானத்தை கம்பெனி நிறைவேற்றினா வாலண்டரி வைண்ட் அப் ஆகுமா? ஆன் தி அக்கரன்ஸ் ஆஃப் எனி ஈவெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் தி ஆர்டிக்கல் ப்ரொவைட். ஆர்டிக்கலில் குறிப்பிடப்பட்டுள்ள, ஆர்டிக்கலில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வாலண்டரியாக வைண்ட் அப் ஆகுமா? ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லாஸ்ட்டு வீடியோவில், அதாவது தியரி வீடியோவில் பார்த்துருக்கோம். அதனால் அந்த தியரி வீடியோ பார்த்துட்டு இந்த ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வாலண்டரி வைண்ட் அப் இஸ் டியூ டு எக்ஸ்பைரி ஆஃப் தி பீரியட் ஃபிக்ஸ்டு இன் தி ஆர்டிகல்ஸ். கம்பெனி பாசஸ் ஏ ஸ்பெஷல் ரெசல்யூஷன் டு வைண்ட் அப் ஆன் தி occurrence of any event in respect of which the article provide. So all the above is the correct option. Question number 3, petition for winding up to tribunal can be made by. கம்பெனியை வைண்ட் அப் பண்ண சொல்லி ட்ரிபுனலுக்கு, தீர்ப்பாயத்துக்கு பெட்டிஷன் கொடுக்கலாம். யார் பெட்டிஷன் கொடுக்கலாம்? கம்பெனியா, கான்ட்ரிபியூட்டரியா, ரெஜிஸ்ட்ராரா, ஆல் தி அபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூ நோ வெரி வெல் ஆல் தி அபோவ். ஆக்சுவலி 5 விதமான பெட்டிஷன், 5 பேர் பெட்டிஷன் கொடுக்கலாம். ஒன்று கம்பெனி, ரெண்டாவது கான்ட்ரிபியூட்டரி, ரெஜிஸ்ட்ராரர், அப்புறம் ஆதரைஸ் பர்சன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆதரைஸ் பர்சன் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் நேரடியாகவே பெட்டிஷன் கொடுக்கலாம். இங்கே 3 கொடுத்துருக்காங்க, கம்பெனி, கான்ட்ரிபியூட்டரி, ரெஜிஸ்ட்ராரர். இந்த 3 பேருமே கம்பெனியை வைண்ட் அப் பண்ண சொல்லி ட்ரிபுனல்கிட்ட பெட்டிஷன் கொடுக்க முடியும். ஸோ ஆல் தி அபோவ் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். Question number 4, salaries due to clerk is preferential for a period not exceeding. ஒரு கிளர்க் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சேலரி, வேஜஸ் இதெல்லாம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் வரும். ப்ரிஃபரன்ஷியல் இவங்களுக்கு தான் முன்னுரிமை, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தான் பே பண்ணணும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய கிளார்க்குக்கு சேலரி கொடுக்காமல் இருந்தால் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னால் அவருக்கு சேலரி கொடுக்கணும். அந்த சேலரி எவ்வளோ மாதத்துக்குள்ள சேலரிக்கு எக்ஸீட் ஆகக்கூடாது. பீரியட் நாட் எக்ஸீடிங் 2 months, 5 months, 4 months, 3 months கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் 4 months. 4 மாதத்துக்கு போகக்கூடாது. 4 மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சேலரியை அவருக்கு கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஷியல் ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கெல்லாம். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் டேஷ் கேன் பி ட்ரீட்டட் அஸ் ப்ரிஃபரன்ஷியல் சேலரி அண்ட் வேஜஸ். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் 4th கொஸ்டினில் பார்த்தோம். ஒரு சேலரி கொடுக்காமல் இருந்தால் கம்பெனி லிக்விடேட் பண்ணும்போது அந்த சேலரியை கொடுத்தாகணும். 12 months, லாஸ்ட் 12 monthக்குள்ளே இருக்கக்கூடிய சேலரியை கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கும்போது 4 மாதத்துக்கு மிகாமல் கொடுக்கணும். 4 மாதத்துக்கு மிகக்கூடாது. நாட் எக்ஸீடிங் 4 monthsனு பார்த்தோம். அந்த 4 மாதத்து சேலரி எந்த அமௌண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் டேஸ் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் ப்ரிஃபரன்ஷியல் சேலரி அண்ட் வேஜஸ். 20,000க்கு மேலே போகக்கூடாது. 4 மாதம் சேலரி 20,000 மேலே போயிடுச்சுன்னா 20,000 வில் பி கிவன். அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. Question number 6. All revenues, taxes due to government within dash before the date of commencement of winding up is preferential. Preferential creditors எடுக்கும்போது வேஜஸ் சேலரிக்கு முன்னால் ஃபஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் கொடுக்கணும். ரெவன்யூஸும் டேக்ஸஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அப்படி பே பண்ணும்போது அந்த வைண்டப் பண்ணக்கூடிய டேட்டுக்கு முன்னால் எத்தனை மாதத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும்தான் ப்ரிஃபரன்ஷியல் அப்படின்னு எடுப்பாங்க, முன்னுரிமை உடையது அப்படியே எடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. 12 இயர்ஸா, 12 மந்த்தா, 12 டேஸா, 6 மந்த்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் 12 months. அந்த லிக்விடேஷன் டேட்டுக்கு முன்னால் 12 months பீரியடில் இருக்கக்கூடிய கொடுக்க வேண்டிய ரெவன்யூ டேக்ஸஸ் மட்டும்தான் அந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸாக எடுப்பாங்க. Question number 7. Dash of the company is responsible for realization of assets and liabilities and proceeds amongst the right claimants. கம்பெனிக்கு இது இந்த நபர் தான் கம்பெனிக்கு பொறுப்பானவர். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அசட்டியெல்லாம் விற்று ரியலைஸ் பண்ணி அதை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோ, யாருக்கெல்லாம் கிளைம் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கோ, கிளைம் பண்ணக்கூடிய அருகதை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய வேலையை செய்பவருக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆடிட்டரா, லிக்விடேட்டரா, ட்ரிபுனலா, மேனேஜ்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால் லிக்விடேட்டர். கம்பெனி கலைப்பாளர் தான் கம்பெனியோடைய அசட்டையெல்லாம் ரியலைசேஷன் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் கொடுக்கணும், செகண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ப்ரொசீட் பண்ணக்கூடிய நபர் லிக்விடேட்டர்ஸ் தான். Question number 8. The first item in order of payment to be made by liquidator is. லிக்விடேட்டர் அசட்டியெல்லாம் ரியலைஸ் பண்ணி அந்த வைண்டப் பண்ணக்கூடிய கம்பெனியோடைய அசட்டியெல்லாம் ரியலைஸ் பண்ணுவார், விற்பார். விற்று கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ரெசிப்டில் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ யாருக்கு ஃபஸ்ட் கொடுக்கணும், செகண்ட் கொடுக்கணும் ஏற்கனவே பார்த்தோம். ஃபஸ்ட்டு லீகல் சார்ஜஸ் கொடுக்கணும்னு பார்த்தோம். அப்புறம் லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கொடுக்கணும். லிக்விடேட்டர் ரெமுனரேஷனுக்கு அப்புறம் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் வந்துட்டே இருக்குது. அதில் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள், செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு ஃபஸ்ட் கொடுக்கணுமா, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்கணுமா, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணுமா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் எப்போது ஞாபகம் வைக்கணும், ஃபஸ்ட்டு லீகல் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கணும், ரெமுனரேஷன் லிக்விடேட்டர்ஸ் ரெமுனரேஷன் செகண்ட் வரும், தேர்டு லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ் வரும், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வரும். அப்போது இதில் கொடுத்துருக்கிறதுல எது ஃபஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சு தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு, அதுக்கப்புறம் தான் செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு, அதுக்கப்புறம் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அப்புறம் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்னு போகும். அந்த ஆர்டர் எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணும். Question number 9. Liquidator's final statement of account is just like. The liquidatorோடைய ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் எது மாதிரி இருக்கும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மாதிரி இருக்குமா, பேலன்ஸ் ஷீட் மாதிரி இருக்குமா, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் மாதிரி இருக்குமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த லிக்விடேட்டர்ஸ் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டில் டெபிட் சைடில் என்னென்ன அமௌண்ட் வருதோ அதெல்லாம் எழுதிக்குவாங்க, தட் இஸ் கால்ட் ரெசிப்ட். கிரெடிட் சைடில் என்னென்ன பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கோ அந்த பேமெண்ட்டோடைய ஆர்டர் அப்படி எழுதிடுவாங்க. ஸோ இந்த லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஜஸ்ட் லைக் receipts and payment account of cash, receipts and payments of cash. 10. A contributory. இங்கே கான்ட்ரிபியூட்டரின்னு யார் சொல்கிறோம், இதில் பர்ஃபெக்டாக கான்ட்ரிபியூட்னா யாரை மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் தான் கேட்குறாங்க. கிரெடிட்டார்ஸா, ஷேர் ஹோல்டர்ஸா, டிபெஞ்சர் ஹோல்டரா, நன் ஆஃப் தீஸான்னு கேட்டிருக்காங்க. இங்கே கான்ட்ரிபியூட்டரி அப்படின்னா அந்த கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண நபர், அதாவது கம்பெனிக்கு கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய நபர் தான் கான்ட்ரிபியூட்டரி அப்படின்றோம். பங்களிப்பாளர் யார் பங்கு கொடுக்குறா, பங்களிப்பு பண்ணுறவங்க பங்கு வச்சுருக்கோங்க, தட் இஸ் ஷேர் வச்சுருக்கோங்க. ஸோ கான்ட்ரிபியூட்டரின்னு கேட்டால் மெயினாக யாரை நோட் பண்ணுங்கடா, ஷேர் ஹோல்டர். Question number 11. Salaries due to directors, manager, secretary, etc. during liquidation or preferential, not preferential, liquidators opinion, none of these and கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம ஏற்கனவே படித்தோம், சேலரி, வேஜஸ் இதெல்லாம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் இருக்கும், முன்னுரிமை கொடுக்கணும். யாருடைய சேலரி, யாருடைய வேஜஸ்னால் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸோட, கிளர்க்கோடைய அவங்களுடைய சேலரிஸ் தான்
நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்கே டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ், செக்ரட்டரி எல்லாம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பர்சன்ஸ், மேனேஜரியல் பர்சன்ஸு, இவங்களுடைய சேலரிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பேமெண்ட் பண்ணும்போது முன்னுரிமை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ப்ரிஃபரன்ஷியல். Question number 12. Dash means security that a creditor undertakes on entire business assets in respect of a particular debt. பாருங்க, dash means security. ஒரு கம்பெனி கடன் வாங்கும்போது எந்த செக்யூரிட்டி கொடுக்காம கடன் வாங்கலாம், அது வந்து அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அப்படி சொல்கிறோம். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ், அந்த கடன் இந்த வரைக்கும் எந்த பிணையும் அளிக்கப்படவில்லை. சில டைமில் சில சொத்தை மட்டும், சில பர்டிகுலர் அசட்டை மட்டும் ப்ளெட்ஜ் பண்ணிடுவாங்க, செக்யூரிட்டியாக கொடுப்பாங்க கடனுக்கு. அப்போ கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பில்டிங்கை வந்து செக்யூரிட்டியாக கொடுக்கலாம் கடன் வாங்குறதுக்காக, அது செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் அப்படி வரும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், செக்யூரிட்டி தட் ஏ கிரெடிட்டார் கிரெடிட்டாருக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அண்டர்டேக்ஸ் ஆன் என்டையர் பிஸ்னஸ் அசட், மொத்த பிஸ்னஸ், இன்ன அசட்னு குறிப்பிடாமல் ஒரு பர்டிகுலர் கடனுக்கு, பர்டிகுலர் டெப்ட்டுக்கு இன்ன சொத்து தான் இதுக்கு பிணையம் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுக்காம மொத்த பிஸ்னஸ் அசட்டையும் செக்யூரிட்டியாக கொடுத்துருந்தா அதுக்கு என்னன்னு சொல்லுவோம், அது மீனிங் என்ன பேர் சொல்லுவோம், ஃபிக்ஸட் சார்ஜஸ் சொல்லுவோமா, ஃப்ளோட்டிங் சார்ஜஸ் சொல்லுவோமா, லீகல் சார்ஜஸ் சொல்லுவோமா, நன் ஆஃப் தீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி டோல்ட் யூ, ஒரு குறிப்பிட்ட சொத்தை செக்யூரிட்டியாக கொடுத்தா இட்ஸ் கால்ட் ஃபிக்ஸட் சார்ஜஸ். அதே டைமில் மொத்த பிஸ்னஸுடைய சொத்தையும் என்டையர் பிஸ்னஸ் அசட்டையும் செக்யூரிட்டியாக கொடுத்துருந்தால் தட் இஸ் கால்ட் ஃப்ளோட்டிங் சார்ஜஸ். Question number 13. When valuation of shares is required. When valuation of shares is required. எப்போ ஷேர் வேல்யூவேஷன், ஷேரோட வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும், வேல்யூ பண்ண வேண்டியிருக்கும். ஈக்விட்டி ஷேர்ஸ் அதோட வேல்யூவை எப்போ கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும் கேட்குறேன். ஒன் ஆஃப் த ஆப்ஷன் வந்து மெர்ஜர், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அமால்கமேஷன் டைமில் இந்த ஷேரோட வேல்யூவேஷன் பண்ண வேண்டியிருக்குமா, இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது ஷேரோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணுமா, இல்லை போனஸ் ஷேர்ஸோ ரைட் ஷேர்ஸோ இஷ்யூ பண்ணும்போது ஷேர்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுமா, ஆல் தி அபோவ்னு கேட்டிருக்காங்க. ஷேரோட வேல்யூவை எப்போ கால்குலேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த 3 டைம்லையும் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ரிக்வயர்டு, மெர்ஜர், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அமால்கமேஷன் எக்ஸெட்ரா, கன்வர்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இன்டு ஈக்விட்டி ஷேர்ஸ், இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் ஆர் ரைட் ஷேர்ஸ். இது எல்லா டைமில் இந்த 3 சிச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம ஷேரோட வேல்யூவை கால்குலேட் பண்ணவே ஆகணும். Question number 14. The statement of affairs should accompany dash list. Statement of affairs எத்தனை லிஸ்ட் இருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எத்தனை லிஸ்ட்டுன்னு பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். 4 8 12 7 கேட்டிருக்காங்க. ஸோ 8 லிஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம். ஏலேருந்து ஹெச் வரைக்கும், ஏ லிஸ்ட்லேருந்து ஹெச் வரைக்கும் இருக்கும். ஏல வந்துட்டு செக்யூரிட்டி கொடுக்காத அசட்ஸ் எல்லாம் இருக்கும். கடைசி ஹெச்சில் வந்துட்டு சர்ப்ளஸ் ஆர் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்டு இருக்கும். Question number 15. Statement of affairs should accompany assets specifically pledged and creditors fully or partly secured in list ஏவா பிஆ சிஆ டிஆன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ லிஸ்ட்டில் வந்து செக்யூர்டாக இல்லாத லிஸ்ட்டு, ப்ளெட்ஜ் பண்ணாத அசட்டு எல்லாம் அசட்டுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு பார்த்தோம், ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு பார்த்தோம். லிஸ்ட் பியில் வந்து எப்பவும் ப்ளெட்ஜ் பண்ணது, ஸ்பெசிஃபிக்கலி ப்ளெட்ஜ்டு அண்ட் கிரெடிட்டர்ஸ் ஃபுல்லி ஆர் பார்ட்லி செக்யூர்டு, அதுதான் செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கும், அதாவது பி லிஸ்ட்டில் இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஷுட் அக்கம்பனி அசட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி ப்ளெட்ஜ்டு அண்ட் கிரெடிட்டர்ஸ் ஃபுல்லி ஆர் பார்ட்லி செக்யூர்டு இன் லிஸ்ட் பியில் தான் இருக்கும், பி லிஸ்ட்டில் இருக்கும். அந்த லிஸ்ட்டையும் நம்ம பார்த்து வச்சிடணும், ஏ லிஸ்ட்டில் என்ன இருக்கும், பி லிஸ்ட்டில் என்ன இருக்கணும். 2 கிளான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆப்ஷன் கொடுக்கும்போது ஞாபகம் வந்துடும். Question number 16. A company went into liquidation. ஒரு கம்பெனியை கலைக்கிறாங்க. Whose creditors include ₹6,000 on account of salary for 2 men for 2 months. அதில் கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க. அந்த கிரெடிட்டார்ஸில் யார் இன்க்ளூட் ஆகிருக்காங்க, யாருன்னா நம்ம கம்பெனி கொடுக்க வேண்டிய கிரெடிட்டார்ஸில், இது வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் சொல்கிறோம். ₹6,000 கொடுக்கணும், சேலரியாக கொடுக்கணும், 2 ஆளுங்களுக்கு 2 மாதம் கொடுக்கணும். ரெண்ட் ஃபார் குடோன் ரெண்ட் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு ₹4,000 கொடுக்க வேண்டியிருக்கு. இன்கம் டேக்ஸ் டிடக்டட் அவுட் ஆஃப் சேலரி, எம்ப்ளாயோட சேலரியிலேருந்து இன்கம் டேக்ஸ் டிடக்ட் பண்ணியிருக்கோம், ₹1,000, அதுவும் கொடுக்கல. எஸ்டிமேட்டட் காம்பன்சேஷன் டு எம்ப்ளாயீஸ் கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன்
ஒரு 3000 ருபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. த அமௌண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 10,000 14,000 6,000 9,000. அப்போ நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னால் எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது எல்லாமே ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸில் ஃபஸ்ட்டு. அப்போ இன்கம் டேக்ஸ் வந்து சேலரிலேருந்து டிடெக்ட் பண்ணியிருந்தால் அது கவர்மெண்ட் கொடுக்கணும். தட் இஸ் டேக்கன் ஃபஸ்ட். அப்போ 1000 ருபீஸ் ஃபஸ்ட் கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்க வேண்டியிருந்தால் கொடுக்கணும். அது 4 மாதம் சேலரிக்கு மேலே கொடுக்கக்கூடாது. 20,000க்கு மேலே போகக்கூடாது ஒரு ஆளுக்கு. இங்கே 2 மேனுக்கு 2 மாதமாக 6,000 தான் இருக்குது மொத்தமாகவே. ஸோ இட் ஷுட் பி டேக்கன். அப்படியே எடுத்துடலாம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் செகண்ட் ஒன். அப்போது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய 1000 எடுத்துக்கணும். அப்புறம் இந்த சேலரி கொடுக்க வேண்டிய 6,000 மொத்தம் 7,000 ஆயிடுச்சு. 7,000 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காம்பன்சேஷன் ஏதாச்சும் கொடுக்க வேண்டியதான். காம்பன்சேஷன் கொடுக்க எடுக்கணும். அப்போ காம்பன்சேஷன் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 3,000 ருபீஸ் கொடுக்க வேண்டியது. அந்த 3,000 எடுத்துடணும். அப்போது ஒரு 1,000 ஒரு 6,000 7,000 ப்ளஸ் 3,000 10,000 ஆயிடுச்சு. 10,000 எடுக்கணும். அதுக்கப்புறம் பிஎஃப் கொடுக்க வேண்டியிருந்தாலோ அந்த ஹாலிடே சேலரி கொடுக்க வேண்டியதோ அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் இங்கே கொடுக்கல. இங்கே எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்ட் ஃபார் குடோன் ஃபார் 6 months கொடுக்காமல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கிடையாது. தட் ஷுட் நாட் பி டேக்கன். அந்த எடுக்கக்கூடாது. அதுதான் மெயினாக இந்த கொஸ்டினுடைய உத்தேசமே அதான். நீங்கள் எது எடுக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக தான் குடோனுடைய ரெண்ட்டு எடுக்கக்கூடாது. அப்போ இங்கே ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வந்து ஆன்சர் வந்து 10,000. இந்த 10 வந்து எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், காமிச்சு கொடுத்துருக்கேன். 17th question, arrears of dividends on arrears of dividend. dividend வந்து கொடுக்காமல் இருக்குது. dash should be paid up to the date of winding up. யாருடைய டிவிடெண்ட், யாருக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடிய டிவிடெண்ட் வைண்டிங் அப் டேட் வரைக்கும் கொடுத்தாகணும். வைண்டிங் அப் பண்ணுற டைமில் எந்த டேட்டில் வைண்ட் அப் பண்ணுறோமோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய டிவிடெண்ட் சேர்த்து கொடுக்கணும். யாருக்கு? கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக, அதாவது மாற்றக்கூடிய முன்னுரிமை பங்குதாரர்களுக்கா, குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கா, இல்லை ரிடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கா, ஆல் தி அபவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு டிவிடெண்ட் வந்து ஒரு வருஷம் கொடுக்காமல் இருந்தால் அடுத்த வருஷம் சேர்த்தி கொடுக்கணும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு. அப்படிப்பட்ட ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் நம்ம என்ன சொல்லணும்னா குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், குவிவு முன்னுரிமை பங்குதாரர்கள். குவிவு அதாவது ஒரு வருஷம் டிவிடெண்ட் கொடுக்க முடியலன்னா அடுத்த வருஷம் சேர்த்தி கொடுக்கணும். அந்த டிவிடெண்ட் குவிஞ்சிட்டே போகும், சேர்ந்துட்டே போகிறது தான் குமுலேட்டிவ். குவிஞ்சிட்டே போகும், அதாவது குவிவு முன்னுரிமை பங்குதாரர்கள்னு சொல்கிறோம். குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படி சொல்கிறோம். அப்போது இந்த குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான் டிவிடெண்ட் கொடுக்காமல் இருந்தால் அந்த வைண்ட் அப் டைமில் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட அமௌண்ட்டு கூட சேர்த்து இந்த டிவிடெண்டு சேர்த்து கொடுக்கணும். Question number 18. Due to liquidation, the asset realized are land rupees 10,000, machinery 20,000, patent 5,000 and stock 5,000. The call on equity shareholders received 8,000. The liquidator is entitled to a commission of 3% on asset realized except cash. The liquidator remuneration is 1,200, 1,460, 12,000, 14,600. பாருங்கள், லிக்விடேஷன் பண்ணுறாங்க. லிக்விடேட் பண்ணும்போது லிக்விடேட்டர் என்ன பண்ணுறாருன்னா அசட்டை எல்லாம் ரியலைஸ் பண்ணுறாரு. லேண்டை 10,000 ருபீஸுக்கும், மிஷினரியை 20,000 ருபீஸுக்கும், பேட்டண்ட்டை 5,000 ருபீஸுக்கும், ஸ்டாக்கை 5,000 ருபீஸுக்கும் அவர் செல் பண்ணிடுறாரு, ரியலைஸ் பண்ணிடுறாரு. அப்போ அமௌண்ட் ரியலைஸ்ட் ஃப்ரம் அசட் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த கால் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கொடுக்காமல் இருக்காங்க. ஏற்கனவே அமௌண்ட் வந்து கால் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ அது கால் பண்ணி வாங்கிட்டாங்க, 8,000 ருபீஸ் கிடச்சிருச்சு. இப்போது லிக்விடேட்டருக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும் 3% ஆன் அசட் ரியலைஸ்ட் எக்ஸப்ட் கேஷ். கேஷ் தவிர பாக்கி எல்லாத்துக்கும் 3% அசட் ரியலைஸ் பண்ணுறதுக்கு 3% கொடுக்கணும். எவ்வளோ லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அசட் எவ்வளோ ரியலைஸ் ஆனது மட்டும் எடுத்தால் போதும். அப்போ லேண்ட் 10,000, மிஷினரி 20,000, பேட்டன் 5,000, ஸ்டாக் 5,000. இந்த கால் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசீவ்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா அசட் ரியலைஸ்டு மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களே. அதுக்கு தான் 3%. அப்போது 10,000, 30,000, 35,000, 40,000. இந்த 40,000க்கு 3% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துடணும். அப்போது 1,200 ருபீஸ் வரும். 40,000 × 3/100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,200 ருபீஸ் அவர்களுடைய கமிஷன், இந்த லிக்விடேட்டருடைய கமிஷன். Question number 19. Dash is the result of capital plus liabilities exceeding the asset. கேபிட்டலும் லயபிலிட்டியும் சேர்ந்த அமௌண்ட் வந்து அசட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன? சர்ப்ளஸ் அக்கௌண்ட்டா, டிஃபிஷியன்சி அக்கௌண்ட்டா, பேலன்ஸ் ஷீட்டா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டான்னு கேட்குறாங்க. ஸோ எது ரிசல்ட்? கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அசட்டை விட அதிகமாக இருந்தால் தட் இஸ் கால்ட் டிஃபிஷியன்சி அக்கௌண்ட். குறைவு, அசட் கம்மியாக இருக்குது.
அசட் கம்மியாக இருந்தால் டிஃபிஷியன்சி அக்கௌண்ட், அசட் அதிகமாக இருந்தால் சரி சர்ப்ளஸ் அக்கௌண்ட். இங்கே அசட் கம்மியாக இருக்குது, கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ் எக்ஸீடிங், கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி அதிகமாக இருக்குது, அதனால் அசட் குறைவாக இருக்குது, தட் இஸ் கால்ட் டிஃபிஷியன்சி அக்கௌண்ட். Question number 20. Section dash of the Company Act 2013 provide for the powers and duties of the company liquidator in winding up by the tribunal. ட்ரிபுனலுடைய பிரகாரம் ஒரு லிக்விடேட்டர், கம்பெனி லிக்விடேட்டர் கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணும்போது கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் அவருக்கு பவரையும் டியூட்டியும் கொடுக்கக்கூடிய செக்ஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. 292 290 390 309 289 கேட்டிருக்காங்க. தட் இஸ் 290, செக்ஷன் 290. இந்த 290 பிரகாரம் தான் 290 தான் அவருடைய பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Question number 21. Section dash of the Companies Act 2013, the tribunal has the power to remove a company liquidator. கம்பெனி லிக்விடேட்டரை கம்பெனிஸ் ஆக்ட் 2013 பிரகாரம் ஒரு ட்ரிபுனல் தீர்ப்பாயம் என்ன பண்ணால் நீக்க முடியும். எந்த செக்ஷன் பிரகாரம் நீக்கலாம்? 292 290 276 275 கேட்டிருக்காங்க. இட் இஸ் 276 ஆக்ட் பிரகாரம் அந்த கம்பெனி லிக்விடேட்டரை ரிமூவ் பண்ண முடியும். Question number 22. In case of voluntary winding up, company liquidator can be appointed from the panel prepared by the dash for the purpose of winding up. வாலண்ட்ரி வைண்டிங் அப் பண்ணும்போது, அது கம்பெனியை தன்னிச்சையாக வைண்ட் அப் பண்ணும்போது ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ கம்பெனி லிக்விடேட்டரை அப்பாயிண்ட் பண்ணும், கம்பெனி தான் அப்பாயிண்ட் பண்ணும். ஆனால் கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு பேனல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ். எப்போதும் அந்த லிக்விடேட்டர்ஸ்னால் தனிப்பட்ட நபர் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் பர்சன். அதில் எல்லாமே இருப்பாங்க, லீகல் பர்சன்ஸ் இருப்பாங்க, ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருப்பார். அந்த பேனல் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேனலை கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, அது கம்பெனி லிக்விடேட்டர் அந்த பேனல்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். யார் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இந்த பேனலை? சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக, ட்ரிபுனலாக, கம்பெனியாக, கிரெடிட்டாஸான்றாங்க. இந்த மாதிரி கம்பெனி லிக்விடேட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணும்போது இந்த பேனல் யார் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க கேட்டிங்கன்னா சென்ட்ரல் government. In case of voluntary winding up, company liquidator can be appointed from the panel prepared by the central government for the purpose of winding up. Question number 23. A liquidator is entitled to receive remuneration at 2% of the asset realized. பாருங்க, இதில் வந்து remuneration calculate பண்ண போகிறோம், லிக்விடேட்டருடைய remuneration calculate பண்ண போகிறோம். அவருக்கு 2% கமிஷன் கிடைக்கும் அசட் ரியலைஸ் பண்ணதில்லை. அசட் எவ்வளோ ரியலைஸ் பண்ணுறாங்களோ அதில் 2%, 3% ஆன் தி அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். அன்செக்யூர்ட், பிணையம் இல்லாத கடனீந்தோர், அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, அதில் 3% அவருக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போ இதில் விஷயமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அசட் ரியலைஸ்டு, அசட்டை ரியலைஸ் பண்ணது வந்து 10 lakh ரூபிக்கு. எகெயின்ஸ்ட் தி பேமெண்ட், அதுக்கு அந்த 10 lakh ரூபிலேருந்து அந்த கீழே இருக்கிறதெல்லாம் பே பண்ணணும். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் 25,000 rupees பே பண்ணணும். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு 2 lakh ரூபி கொடுக்கணும். செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு 4,91,500 கொடுக்கணும். அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு 3 lakh கொடுக்கணும். அப்போது ரிமுனரேஷன் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 33,500 40,000 28,000 38,500 கேட்டிருக்காங்க. இட் இஸ் 33,500. இது எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது பார்க்கலாம். இதில் பார்த்து வைக்க வேண்டிய விஷயம் பார்த்துக்கோங்க. ரியலைஸ்டு அசட்டுக்கு வந்து 2%, ரியலைஸ்டு அசட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 10 lakh. 10 lakhக்கு 2% கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 3% வந்து எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு. கீழே பாருங்கள், அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ் இருக்குது பாருங்கள், 3 lakh, அதுக்கு 3 lakh. அதுதான் இங்கே நம்மளுக்கு கால்குலேஷனுடைய மெயின் ஹைலைட்டே அதுதான். அப்போது இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட், இந்த ரெமுனரேஷன் பர்பஸுக்காக நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் எடுக்கும்போது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸையும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸாக தான் எடுக்கணும். தட் இஸ் a very important point for calculation of commission. the preferential creditors, ஏன்னா ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்னு யார்? கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, அதேமாதிரி கிளர்க்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி வேஜஸ்ஸு, அதே மாதிரி இந்த காம்பன்சேஷன், இதெல்லாம் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். அவங்களுக்கும் இந்த செக்யூரிட்டியும் கிடையாது, அதனால் அதையும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸாக எடுக்கணும் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் ரிமுனரேஷன். அப்போ இந்த ப்ரிஃபரன்ஷியல் அப்போ வந்து இந்த 3% வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு 3% கால்குலேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு 3 லட்ச ரூபா இருக்குது, அதுக்கு வரணும். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் கால்குலேஷன் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த அசட் ரியலைஸ்டுக்கு 2% டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த 10 lakhக்கு 2% டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், ஒரு ரெமுனரேஷன் கிடச்சிரும்.
ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கும் டைரெக்டாக 2% அந்த 3% கண்டுபிடிச்சி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு இந்த 3 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு அவருக்கு மற்றதெல்லாம் கொடுத்தது போக அவருக்கு லாஸ்ட்டாக தான் அவருக்கு கொடுப்போம். அவர் கொடுக்குற டைமில் இந்த அமௌண்ட் பத்துமா பத்தாதான்னு பார்க்கணும், சஃபிஷியண்ட்டாக இருக்கா அன்சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். சஃபிஷியண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலாவும் அன்சஃபிஷியண்ட்டாக இருந்த இன்னொரு ஃபார்முலாவும் ஏற்கனவே பார்த்தோம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 10 லேக்குக்கு 2% கண்டுபிடிச்சி வச்சுருங்க. இந்த 2 லேக் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்கு 3% கண்டுபிடிச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷன் பண்ணணும். இந்த 10 லேக் அசட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இந்த லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணணும். இந்த ரிமுனரேஷன் இப்போ 2 கொடுத்தோம் இல்லையா, அதை மைனஸ் பண்ணணும். இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாஸை மைனஸ் பண்ணணும். செக்யூர்டு கிரெடிட்டாஸை மைனஸ் பண்ணணும். இது எல்லாம் மைனஸ் பண்ணி மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த மீதி இருக்க அமௌண்ட் இந்த 3 லட்சம் கொடுக்குறதுக்கு போதுமானதாக இருந்தால் இந்த 3 லட்சத்தில் அவருக்கு இந்த 3% கொடுத்துடலாம். பத்தாமல் போயிடுச்சுன்னா ஃபார்முலா மாறிடும். அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். இந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. கால்குலேஷன் அப்படின்னு இதில் பார்க்கலாம். பாருங்கள், ரெமுனரேஷன் ஆஃப் லிக்விடேட்டர்ஸ் பெரிய கால்குலேஷன் மாதிரி இருக்கும். பட் மடமடன்னு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அசட் ரியலைஸ்டு மேலே 2% சொல்லியிருக்காங்க. அசட் ரியலைஸ்டு வந்து 10 லேக், 10 லேக்கில் 2% வந்து 20,000 கண்டுபிடிச்சாச்சு. 2 0 கட் பண்ணிடுங்க. மீதி வந்து 10,000 இருக்கும். 10,000ல் 2 into 10,000 வந்து 20,000 ஆயிரும். அதுக்கு ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் வந்து 2 லேக். அவங்கள வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸாக தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபார் தி கால்குலேஷன் ஆஃப் ரிமுனரேஷன் 3% எடுத்துக்கோங்க. 6,000 ருபீஸ் ஆச்சு. இப்போ 26,000 ருபீஸ் ரிமுனரேஷன் கால்குலேட் பண்ணிட்டோம். இன்னும் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குன்னு பார்க்கலாம். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து 3 லேக் ருபீ இருக்காங்க. அந்த 3 லேக் கொடுக்க முடியாது, சஃபிஷியண்டாக இருக்கான்னு பார்த்தா தான் முடியும். அப்போ அசட் ரியலைஸ்லேருந்து நம்மளுக்கு கிடச்சது 10 லேக் ருபீ கிடச்சிச்சு. அந்த 10 லேக் ருபீலேருந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பிரகாரம் நம்ம ஒவ்வொரு அமௌண்ட்டாக கொடுத்துட்டு வரணும். இப்போ லீகல் எக்ஸ்பென்ஸாக ஃபஸ்ட்டு கொடுக்கணும். பட் லீகல் எக்ஸ்பென்ஸ் இங்கே இல்லை. லிக்விடேட் ரிமுனரேஷன் வந்து 26,000 ருபீஸ் நாங்கள் இப்போ கால்குலேட் பண்ணோம். அந்த 26,000 ருபீஸ் கொடுக்கணும். லிக்விடேஷன் எக்ஸ்பென்ஸ் 25,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு 2 லேக் ருபீ கொடுக்கணும். செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ்க்கு 4,91,500 ருபீஸ் கொடுக்கணும். மொத்தம் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 7,42,500 ருபீஸ் கொடுக்கணும். அப்போ 10 லேக்கில் இந்த 7,42,500 கொடுத்துட்டா பாக்கி நம்மளுக்கு இருக்கிறது 2,57,500 இருக்குது. அப்போ இதுதான் அமௌண்ட் அவைலபிள் ஃபார் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு இவ்வளோ தான் கொடுக்குறதுக்கு அமௌண்ட் இருக்குது. பட் எவ்வளோ ரூபா கொடுக்கணும்? நம்ம 3 லட்ச ரூபா கொடுக்கணும். பட் நம்ம கையில் இருக்கிறது 2,57,500 ருபீஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது இன்சஃபிஷியன்ட் அமௌண்ட், போதுமான அளவு இல்லை. அப்போ ரிமுனரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி சொல்லி கொடுத்தோம். அவைலபிள் அமௌண்ட் இன்டூ ரேட் டிவைடட் பை 100 + ரேட் அப்படின்னு படிச்சிருக்கோம். இதில் போன வீடியோவில் ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. அது ஃபார்முலா படிக்கும்போது நம்ம வந்து ஃபார்முலா எழுதும்போது என்ன எழுதணும்னா அவைலபிள் அமௌண்ட் இன்டூ ரேட் டிவைடட் பை 100 + ரேட் மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இன்ட்டு 100 போட்டு வச்சுருக்கு, அதை எடுக்கக்கூடாது. இன்ட்டு 100 எடுக்க வேண்டாம். அப்போ ரெமுனரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட் அவைலபிள், இங்கே அவைலபிள் அமௌண்ட் எவ்வளோ 2,57,500 இன்ட்டு ரேட் வந்து 3%. 3 டிவைடட் பை 100 + 3 103. இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7,500 ருபீஸ் வரும். அப்போ இது இப்போ ரிமுனரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ரியலைஸ்டு அசட் மேலே 20,000, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸை அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸை கால்குலேட் பண்ணி அதையும் 3% கண்டுபிடிச்சி 6,000. இப்போ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸுக்கு அவைலபிள் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 7,500 ருபீஸ் கமிஷனாக வந்திருக்கு, ரிமுனரேஷன் வந்திருக்கு. இது 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 33,500 ருபீஸ் வரும். இதை கால் பண்ணி இது ஈஸியாக மடமடன்னு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதே சம் இனி வேறு ஏதாவது சம்மு நீங்கள் எங்கேயாச்சும் பார்க்குறதா இருந்தால் அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கிளியர் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 24. ராஜ் லிமிடெட் ஹேஸ் 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ₹100 ஈச். ராஜ் லிமிடெடுக்கு 60,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. அதோடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 100 ஈச். திஸ் கம்பெனி வாஸ் லிக்விடேட்டட். இந்த கம்பெனியை லிக்விடேட் பண்ண போகிறாங்க. அண்ட் இட்ஸ் நெக்ஸ்ட் அசட் இஸ் கால்குலேட்டட். அதோடைய நெட் அசட்டாக, நெட் அசட் அப்படின்றது வந்து நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூ. நெட் அசட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ அசட் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அமௌண்ட் அசட் ரியலைஸ்டு பார்ப்பாங்க. அந்த அசட் ரியலைஸ்ட்லேருந்து லயபிலிட்டிஸ் எல்லாம் மைனஸ் பண்ணுவாங்க. மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுதான் நெட் அசட். நெட் அசட் வந்து எவ்வளோ கால்குலேட் பண்ணுறாங்க? 90 lakhsன்னு கால்குலேட் பண்ணிருக்காங்க. இப்போ கம்பெனி பாருங்கள், கம்பெனிக்கு 60,000 ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. ஒரு ஷேரோட விலை 100 ருபீஸ். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 90 lakh ருபியோட நெட் அசட் இருக்குது. அப்போ அசட்டின் இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆஃப் தி ஷேர். அப்போ ஒரு ஷேருடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ? 150, 120, 100, 140 கேட்குறாங்க. இப்போது வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இதோட ஆன்சர் வந்து
150 rupees. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட் ஆர் நெட் அசெட் மெத்தட். இதில் என்ன பண்ணுவோன்னா நெட் அசெட் வேல்யூ எடுப்போம். நெட் அசெட்டோடைய வேல்யூ எடுப்போம், டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸால் டிவைட் பண்ணிடுவோம். அப்போ 90 lakh நெட் அசெட் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 60,000. இது ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 rupees கிடைக்கும். இதுதான் ஈக்விட்டி ஷேரோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ. இனி இது மாதிரி சம்ஸ் இருக்குது, இனி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம வந்து நான் வந்து ஜென்ரலாக இப்போது 24 கொஸ்டின்ஸ் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டோம், என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் 2ல் இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின்ஸில் இந்த பார்ட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன மாதிரி கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். நீங்கள் எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் கொஸ்டினை வந்து வேறு இடத்துலையும் ரெஃபர் பண்ணுங்கள். சிலப்போ நான் வந்து மிஸ்டேக்ஸ் எங்கேயாச்சும் வர ஃபார்மில், இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபார்முலாவில் ஒரு மிஸ்டேக்கை நான் வந்து இன்ட்டு 100 போட்டு வச்சுருந்தேன். இன்ட்டு 100 போட்டால் அது பர்சன்டேஜாக மாறிடும். அப்போ அந்த இன்ட்டு 100ன்றது ராங். அந்த மாதிரி சில தவறுகள் வரலாம். அப்போ நீங்கள் 4-5 ரெஃபர் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒன்று இருக்குது தப்பு, இன்னொன்று ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் வந்துட்டு இப்போது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த தியரி பார்ட் படிக்காதவங்க தியரி பார்ட் படித்து எகெயின் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணி பாருங்கள். எகெயின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின்ஸில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது யூல் கெட் பெட்டர் ஐடியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.